அவுட் சைட் பீப்புளை டெய்லியுமே பார்க்குறோம். ஒரு சில நேரம் பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஒரு சில நேரம் வந்து 10 ரூபா கொடுப்போம். ஒரு சில நேரம் ஃபுட்டு கொடுப்போம். ஸோ எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இவங்க எல்லாமே பிறந்தநாள்ல இருந்தே ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்களா? இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்திருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கும். ஸோ நான் ஏன் பேசுகிறேன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்ன நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கான். நானுமே சென்னையில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டோட சித்தப்பா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ் ஆகிட்டாருன்னு சொல்லி எனக்கு வந்து கால் பண்ணான். என்னடா சொல்கிற, மிஸ் ஆகிட்டாருன்னு போயிட்டு சித்தப்பாவை சொல்கிற, அவர் எப்படா காணாமல் போவார் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வாடா, எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி, நானுமே அவன் கூட போனேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக நான் அவன் கூட ட்ராவல் பண்ணேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளாக நான் அவன் கூட ட்ராவல் பண்ணேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்குறப்போ அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்க சித்தப்பா அடிக்கடி சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாராம். ஸோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா திருப்பி எகைன் வீட்டுக்கே வந்துடுவாராம். 1 or 2 டேஸில் திருப்பி வீட்டுக்கு வரவர் கடைசி ஒரு வாரமாக ஆளை காணோம். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா இருக்காரு, அவர் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. இவனுமே தேடி இருக்கான். ஸோ தேடி பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் சித்தப்பா கண்ணில் தென்பட்டுருக்காரு. எங்கே அப்படின்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் அங்கே அந்த மீடியம் நடு சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பீப்புளாக அவர் வந்து ஒரு ஓரமாக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்துட்டு சண்டை போட்டு வாடா வீட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்து திருப்பி அவரும் சண்டை போட்டு, நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி சண்டை போட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் டெய்லி போய் கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் வரவே மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காரு. கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் அவர் போய் பார்க்குறப்போ அவர் அந்த இடத்துல இல்லை. சரி, இல்லைன்னு சொல்லிட்டு தான் திருப்பி 2-3 நாளாக தேடி இருந்திருக்காங்க. கிடைக்கலன்னு சொல்லி தான் இவன் வந்து எனக்கு கால் பண்ணான். சரி, ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போனோம். என்ன நடந்தது அப்படின்னா, நாங்கள் ஃபுல்லாக கோயம்பேடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தோம். அங்கே சர்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் சரி, இல்லை அங்கே கடை போட்டிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் சரி, நாங்கள் விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இவங்க வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்கப்பா, ஆம்புலன்ஸில் இவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக்கு, இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொரு ரோட்டுக்காரக்காரர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அவர் வந்து இங்கே டெய்லியுமே என்கிட்ட தான் சாப்பாடு வாங்குவார், ஒரு வாரமாக 10 நாளாகவே காணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்துட்டு இவர் வந்து அங்கே தான் பார்த்துருக்கேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன்னு சொல்ல. ஸோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. சரி, அவங்க சொல்கிற இடத்துல நம்ம போய் சர்ச் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் பார்க்குறோம். சரி, இங்கே இந்த ரோட்டோரமாக இருக்கவங்க அவங்க சொன்னாங்க இல்லையா, மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்ககிட்ட மறுபடியும் போய் நாங்கள் விசாரிக்கிறோம். நீங்கள் அவங்கள எப்போ பார்த்தீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டால், அவங்க ஆல்ரெடி போதையில் தான் இருக்காங்க, அவங்க குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து திருப்பி அவங்கள்ட்ட கேட்குறோம். அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு வந்து கேளுங்க, நான் இப்போ போதையில் இருக்கேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்றாங்க. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. நாங்களும் சர்ச் பண்ணோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், எல்லா இடத்துலையும் சுற்றி தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இதில் இன்னொரு விஷயம்னா, என் ஃப்ரெண்டு வந்து அவங்க சித்தப்பாவை நானும் பார்த்துருக்கேன். எப்போனா கொஞ்சம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார், நான் பார்த்துருக்கேன், 1 or 2 டைம்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ என்னன்னா, அவன் ஃபோட்டோவை காமிச்சான், நான் அப்போ நானும் பார்த்தேன். அவர் அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹாலுக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆகிருக்காரு. அது குடிச்சு பார்த்தீங்கன்னா குண்டா இருந்தவர் அப்படியே ஒல்லியாகி ஆளே ஒரு அடையாளம் தெரியாத ஆளாக மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் சர்ச் பண்ணி அவர் கிடைக்கவே இல்லை. டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி வந்து அவர் சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு, நாங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டோம், இவர் காணா இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறாரு. அங்கே இருக்கிற வந்து போலீஸ் மேம் அந்த ஒரு எஸ்ஐ இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க, வந்து நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்துருக்கணும் இல்லையா, இப்போ எங்கன்னு போய் நாங்கள் தேடுறது, நீங்கள் என்ன இப்படி அசால்ட்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லி அவங்களும் பயங்கரமாக பேச, இவருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருந்திருக்காரு அவங்க அண்ணனை, அதாவது இவனோட இன்னொரு சித்தப்பா கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் வரவே இல்லை. சரி இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே எங்கள் கூட வந்தாங்க. அவங்களும் சேர்ந்து நாங்கள் அந்த லொக்கேஷன் போனோம். இவங்க சித்தப்பா வந்து அந்த லொக்கேஷன் அவர் எங்கே இருந்தார், எங்கே லாஸ்ட்டாக பார்த்தாரு அப்படின்ற அந்த பிளேஸை காமிச்சாங்க. திருப்பி நாங்கள் அங்கே போய் கேட்டோம். எகெயின் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இவர் இப்போ தான் பார்த்தோம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இவர் இப்போ தான் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்க.
நாங்களும் விசாரிக்கிறோம். ஆனால் திருப்பி எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல. இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்பயும் நான் திருப்பி போய் சர்ச் பண்ணோம். அந்த மேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே எங்களுக்கு கூட சர்ச் பண்ணாங்க. அவங்களுக்குமே கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு அம்மா ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, அவரை தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்த சொன்னோம். இந்த மாதிரி வந்து ரோட்டோரமாக ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து மயக்கப்பட்டு விழுந்ததா சொல்லி பார்த்ததா சொல்லி சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனதா சொன்னாங்க மேம். அதுக்கு என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இறந்துட்டாதான் சொல்லி சொன்னாங்க மேம். இது எப்படின்றது தெரில, உண்மையாக சொன்னாங்கன்னு தெரில. ஆனால் அவங்க போதையில் இருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். இல்லை அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. எங்களைய கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு புக் வச்சுருந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய புக் இருந்தது அது. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே இந்த மாதிரி அன்னோனாக வந்து மிஸ் ஆனவங்க, டெத் ஆனவங்கன்ற மாதிரி எல்லாரோட லிஸ்ட்டுமே அதில் இருக்குது. ஸோ அதில் செக் பண்ணுறாங்க. அதில் நேம் என்னென்ன நேம்னு கேட்டாங்க. அவங்க நேம் சொன்னாங்க. நேம் நான் இங்கே சொல்ல வரல, ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசியாக இருக்கும். அந்த நேம் சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் சர்ச் பண்ணோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நேம் இருக்குது, ஒரு சில பேர் அன்னோன் போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து டெத் ஆகி மார்ச்சுரி இருக்காங்க. அவங்க மேம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக மார்ச்சுரி போயிட்டு அங்கே நீங்கள் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா 3-4 பேர் நாங்கள் திருப்பி அங்கே மார்ச்சுரி போயிட்டோம். மார்ச்சுரி பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். நான், என் ஃப்ரெண்டு, அவனோட சித்தப்பா 3 பேர் போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர், அதாவது ரோட்டோரமாக இருக்கிற மக்களில் அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்காங்க. நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ஃபேஸாக அன்னோன் ஃபேஸை காமிச்சாங்க. நேம் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் நேம் சொன்னோம்னா அந்த நேம் லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்தனால அன்னோன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து நாங்கள் செக் பண்ணோம். ஸோ அன்னோனாக இருக்கவங்க ஃபேஸ் எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 டெட் பாடி காமிச்சிருப்பாங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதை சொல்ல முடியாது, அவ்வளோ கொடூரமாக இருந்தது எல்லாமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்துட்டோம். அந்த ஃபுல்லாகவே 25 பேர்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் கிடையாது. நாங்கள் திருப்பி அகைன் ஸ்டேஷனுக்கு வரோம். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற மேம்கிட்ட நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், அங்கே அவர் இல்லை மேம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஸ்டேஷன் போய் சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் மேம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. அந்த ஃபோட்டோஸுமே எங்களால் பார்க்க முடியல. அவ்வளோ எப்படி சொல்லன்னு தெரில எனக்கு. அந்த லெவலுக்கு மோசமாக இருந்தது. ஆனால் லக்கிலி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ அதில் இல்லை. அதையும் நாங்கள் சொன்னோம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு புக் எடுத்தாங்க. அதுலேயும் செக் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஒன்றா சொன்னோம். அது ஏதாவது மேட்ச் ஆகலான்னு சொல்லி செக் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே மேட்ச் ஆகலை. ஸோ அவன் பேசிகிட்டே இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சடனாக ஒருத்தவர் வந்து தலை உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே வடியுது. கோயம்பேடில் அங்கே வந்து அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காராம். அவர் சொல்கிறாரு, கோயம்பேடில் ஒரு கடையில் உட்காந்துட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து கள்ளக்குண்டி அடிச்சிட்டான் அப்படின்றாரு. எதனால் அடித்தான்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட வந்து பதில் சும்மா வந்து அடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் மேம் நாங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் வந்து அவங்களே வந்து ஓரலாக சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தான். ஸோ அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து போலீஸ் எஸ்ஐ மேம்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் மேம் இறந்து போகிறாங்க டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வருஷத்துக்கு 200-250 பேர் இறந்து போவாங்கப்பா. இங்கே கோயம்பேடில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 5 பேர் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அசால்ட்டாக சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதில் நாங்கள் ஸ்டேஷனில் நான் போகிறப்பே பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணவில்லை, இறந்துட்டாங்க, இது ஒரு சின்ன வயசுக்காரங்களோட ஃபோட்டோலாம் இருந்தது. ஒரு ஆன்டி ஏஜில் இருக்கவங்க, ஒரு சின்ன பையன் ஏஜில் இருக்கவங்க, அவங்களாம் காணான்ட்டு அது ஒரு போர்டே போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு இவங்கெல்லாம் எனக்கு தோணுச்சு, எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, இவங்கெல்லாம் வந்து எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா, இறந்துட்டாங்களா? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஃபேமிலிலாம் அவங்கள நினச்சிட்டு இருப்பாங்களா, இல்லை அவங்க ஃபேமிலி இவங்கள மறந்துட்டாங்களா, என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தேவா இப்படி இருப்பாங்க? இல்லை, இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும், ஒரு ஜாப் இருந்திருக்கும், ஒரு
வாழ்க்கை இருந்திருக்கும், இவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு ஒரு தவறாக நடக்கிற சண்டை, அதோட முடிவு, இவங்க மன அழுத்தம் காரணமாக வந்து வெளியே போய் அதில் வெக்ஸ் ஆகி இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக வந்து அதனால உடம்பு முடியாமல் போய் யாருக்குமே தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது வந்து ரொம்ப வெக்ஸாக இருக்காங்க, இல்லை ரொம்ப வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு ரொம்ப ஃபீலிங் சேடாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறது வந்து தீர்வாகாது. அப்படி எடுக்கிற முடிவு அது நார்மலாக ஒரு டைமில் எடுக்கிற முடிவு அது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இறப்பில் தான் கொண்டு போய் முடியுது. ஸோ இது மூலமாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான நடந்த ஒரு சம்பவம். இப்போது 3-4 நாளாக நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த வீக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனாலலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த 3-4 நாளாக வீடியோ போடலை. ஸோ இந்த வீடியோ எடுத்து இப்போ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.